எறா பொடியில் ஒரு டிஷ்ஷு பண்ணுறாங்க. மறந்துடாது பாருங்க என்னென்ன பொருள் ஏகப்பட்ட பொருள் போடுறாங்க. காஞ்ச ராலில தூள் நவுத்த போறேன். நவுத்து போறியா? ஆமா. நவுத்து இன்னைக்கு ஒரே நவுத்தா. அப்படி பார்த்து வச்சுக்கிறோம். வெட்டி வச்சாச்சா? 2 கரண்டி போல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரிய கரண்டியா சின்ன கரண்டியா? கடலப்பருப்புண்ணா 3 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கிறேன். பட்டை மிளகா போட்டேன். பட்டுன்னு போட்டீங்களே? பட்டுன்னு போட்டுட்டேனே. சொன்னா போறியா? கருவேப்பிலை ஒரு புடி போடுறேன். இறாலு இதெல்லாம் இப்போ போட்டு வறுத்தோம்ல அந்த மாதிரி வறுத்து ஆற வச்சிருக்கோங்க. ஆமா ஆற வச்சிருக்கேன். இப்போ அரைக்க போறேன். அப்படியே நல்லா வறுத்தாச்சு. இனிமே இதை வந்து பொடி செய்ய வேண்டியதுதான். இறால் தூள் அரைச்சிட்டேன். கொஞ்சோண்டு போல உப்பு போட்டு பூண்டு நச்சு போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். சிறப்பான முறையில் அரைச்சாச்சா? ஆமாண்ணா. சென்னாக்குனி பொடி நல்லா சூப்பராக தான். அதில் நெல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம்ல, அட்டகாசமாக அருமையாக இருக்குது.